இசைஞானி இளையராஜா எப்பா என் பாட்டை என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தாதீங்கப்பா, பயன்படுத்தாதீங்க அப்படி மீறி பயன்படுத்தினா உங்கள் மீது வழக்கு தொடருவேன், நீதிமன்றத்துக்கு கொண்டு போவேன், அதுக்கான உரிமை தொகையை நான் பெறுவேன் அப்படின்னு பல முறை இந்த பிரச்சனை இந்த சம்பவம் நடந்தாச்சு. ஆனாலும் ஏன் தொடர்ச்சி அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் தான் அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. கங்கை அமரன் ஒரு சமயத்தில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன்லேயே கேட்டார் ஏங்க உங்கள் படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வைக்கிறீங்கல்ல, அவருக்கு சொல்லையாக 35 லட்சம் 40 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, அவர்கிட்ட இருந்து பாட்டை மியூசிக்கை வாங்க வேண்டியதானங்க, எங்கள் பாட்டை எதுக்குங்க எடுத்து திருடுறீங்க, நீங்கள் எதுக்குங்க எங்கள் பாட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு மிக மிக நியாயமான ஒரு கேள்வியை கேட்டார். ஏன்னா இன்றைக்கி மியூசிக் டைரக்டருங்க கொஞ்சமான சம்பளமாக வாங்குறீங்க, அதுவும் உச்சாணி கும்பத்தில் இருக்கிற மியூசிக் டைரக்டருங்க உங்களை பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ உங்கள் சொந்த மொழியே இல்லையா, உங்கள்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சா? சரி, தீர்ந்து போச்சுன்னா கூட நான் எப்படி இளையராஜா கிட்டேருந்து அவர்கிட்டருந்து பாட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா போய் கேட்டு வாங்கின்னு வர வேண்டியது தானே. கங்கை அமரன் அதான் சொல்கிறார், எங்களுக்கு துட்டு கொடுக்க வேணாம், ஒரே ஒரு வார்த்தை இதை யூஸ் பண்ணிக்கிட்டோமா பயன்படுத்திக்கிட்டோமான்னு கேட்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்குறாரு. நியாயமான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டர்களும் மியூசிக்கு அதாவது என்ன புதுசாக பண்ண தெரியுமா என்னன்னு தெரியல அதனால் இளையராஜாலாம் ஒரு ராஜாங்கத்தையே படைச்சிட்டார். இன்றைக்கி ஒரு தமிழ்னா பிறக்காமல் இருந்திருந்தா இளையராஜா எங்கேயோ கொண்டு போய் அவரை உச்சாணியில் வைத்து கொண்டாடி இருப்பாங்க. நீங்கள் அவருடைய பர்சனல் இதெல்லாம் விடுங்க, அவர் கோவப்படுறாரு, அவர் திட்டுறாரு, அது அவருடைய இது வித்யா கர்வம்னு கூட சொல்லலாம். அதை தாண்டி ஏங்க இது மாதிரி நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் போடுறீங்க, எடுக்கிறீங்க, காசு இது பண்ணுறீங்க, இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இருந்து ஏன் பாட்டு அடிக்கிறீங்க? டியூட் படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நேற்று கூட அந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்ஸ் கொண்டாடினாங்க. அந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் முதல் படம் சாயாபேங்கர் ஒரே பில்டப்பு, ஒரே இது அனிருத்த அமுக்க ஒரு அடுத்த அவர் தான் ஏஆர் ரகுமான் அனிருத்த கலந்த ஒரு மிக்ஸு. அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டாங்க, விடுங்க. அவர் அந்த பாட்டை 2K கிட்ஸ்லாம் கொண்டாடிட்டாங்க, அவர் மியூசிக்கு தலையில் வச்சு ஆடுறாங்க. பூமரங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, பூமரங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்படிலாம் இருந்தும்போது ஏன் டியூட் படத்துலேருந்து 2 இளையராஜா சாங் எடுத்துருக்குறீங்க? அதை தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்க. நீதிமன்றத்தில் என்ன நினைக்கிறாங்க நீதிபதி, அதுக்கு நீங்கள் தனியாக வழக்கு தொடரலாம். ஏற்கனவே சோனிக்கும் இளையராஜாவுக்குமான ஒரு நீதிமன்ற வழக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அதை தாண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. இதே மைத்ரி மூவிஸ் தான் குட் பேட் அக்லி படத்துக்கு, அஜித் படத்துக்கு 3 பாட்டு பெரிய பிரச்சனையாச்சு. கஸ்தூராஜா ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார், அதை நான் எழுதின பாட்டு, நான் பாடலாசிரியராக எழுதின பாட்டு, ஒரு பையன் பாடிக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு என்ன படத்தில்ப்பா அந்த பாட்டு அப்படின்னு கேட்டேன். அஜித் படம் அப்படின்னா. என்னுடைய படம் கஸ்தூராஜாவோட படம், பாடலாசிரியர் கஸ்தூராஜா, இசை இளையராஜா, ஆனால் சொல்கிற பையன் அஜித் பாட்டுன்னு சொல்கிறான். ஒரு கட்ரசிக்காவது என் பேராவது அதில் போட வேண்டியதானே பாடலாசிரியர்னு. என்னங்க உங்கள் அநியாயம்? என்கிட்ட இல்லாத காசா கஸ்தூராஜா? நான் காசு பணம் கேட்கலைங்க, எனக்கு நிறைய காசு இருக்குது, என் பையன் 2 பசங்க நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஒரு பாடலாசிரியர்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டால் என்ன உங்களுக்கு, எங்கே குறைஞ்சி போகிறீங்க? இதை தான் இளையராஜாவை சொல்கிறாரு. என்னிடம் ஏன் அனுமதி வாங்கலை நீங்கள்? என் பாட்டை எடுத்து ஏன் போட்டுக்கிறீங்க? இளையராஜாவுக்கு மார்க்கெட் போச்சு, பழைய இளையராஜா இல்லை, அவர் 90s அவரெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த பாடல்களை எடுத்து நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இது எங்கே இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் ஆரம்பிச்சது. அப்புறம் முக்கியமான ஒரு டைரக்டர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பலைங்க, தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டைரக்டர் அவர். முதல்ல ஒரு படம் பண்ணார், இளையராஜாவுடைய சாங் வச்சு தான் பண்ணார். இப்போ ஒரு படம் பண்ணார், அந்த படம் பண்ணிவிட்டு விமர்சகர்கள்லாம் தமிழில் விமர்சனம் பண்ணுறவங்களாம் தகுதியே கிடையாது, விமர்சகர் பூரா துட்டு வாங்கின்னு பண்ணுறாங்க. இதை நார்த்தில் வேறு போய் பேசியிருக்காரு. நார்த்தில் போய் இந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி நடக்கும் பாருங்கள், அங்கே போய் இந்த அதாவது தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் துட்டு வாங்கிட்டு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு. இவர் பண்ணதே 2 படம். இவருடைய முதல் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு இவர் யார், எந்த முகத்து தெரியும், எந்த விமர்சகருக்கு இவரை பற்றி தெரியும், யார் இவரை தெரியும், எந்த பத்திரிகையாளர் இவர் மீட் பண்ணார்? ஆனால் அந்த படத்தை கொண்டாடினது யார் தெரியுங்களா? மீடியாக்காரங்க தான், இந்த விமர்சகர்கள் தான். முதல் 2 ஷோ டல்லு. நான் பேர் சொல்ல விரும்பாத காரணம் அது விடுங்க, 2 டல்லு. ஆனால் இப்போ ஒரு காவிய படம் ஒன்று எடுத்திருந்தார். அந்த காவிய படமே ஏற்கனவே அடித்து துவச்சப்பட்ட ஒரு கதை தான்
அந்த முதல் படத்துக்கு இவரை வந்து தாங்கி பிடிச்சதே இளையராஜாவுடைய பாட்டு தான். அந்த இளையராஜா பாட்டை ஏங்க காப்பி அடிச்சது மாதிரி போட்டிருக்கீங்கன்னு நான் சொன்னதுக்கு எங்கிட்டலாம் சண்டைக்கு வந்துட்டார் வந்து. ஆச்சா போச்சேன். அந்த ஒரு நன்றி ஒன்று வேணாம். எவ்வளோ பெரிய லெஜெண்டுங்க வந்து. அதே போல் தான் இந்த சக்ஸஸ் பீட்டுக்கு இந்த சாய் அபேங்கர் ஏன் வரல அப்படின்ட்டு யாருமே கேட்கல. நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தான் சொன்னார், இந்த சக்ஸஸ் பீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளியே வந்துருச்சு, அதாவது நீதிபதி சொல்லிட்டார் வந்து, அதுக்கு நீங்கள் தனியாக வழக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக எதுவுமே பேசலிங்க வந்து. பிரதீப் ரங்கநாதன் பேசுனார், அந்த டைரக்டர் கூட பேசுகிறார், நான் வந்து பெரியார் வழியை வந்தவன் தான், பெரியாருடைய மண்ணிலிருந்து பிறந்தவன் தான் நான், பெரியார் தான் எங்களை வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா கலாச்சாரத்துக்கு சீரழிவான படங்க இது வந்து. ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கின்னு கல்யாணம் பண்ணாமல் அவன் குழந்தைய கொடுத்துட்டு அந்த புள்ளதாச்சும் வாய உயரமாக இருக்கிற இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அவளை அவங்ககிட்டே சேர்த்து வைக்கிறான்ட்டு என்ன கதை இது அப்படின்பொழுது நாங்கள் புதுமை படைச்சிட்டோன்னா எதிர்காலத்தில் வர பசங்க இதுக்கு ஒரு வழிதுணையாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பல பேருடைய. இது வந்து மிக அப்பட்டமான கலாச்சார சீரழிவு அப்படின்னு இதெல்லாம் பெரியார் அப்பயே சொல்லிட்டாரு. நான் அவருடைய பேரனை. ஆனால் பேசினவங்க பூரா அந்த மியூசிக் டைரக்டரை பற்றி பேசல. மியூசிக் டைரக்டரும் வரல, அப்ஸ்கான் அவர் வரல பொழுதுங்க, ஏதோ ஒரு கம்போஸில் இருக்கார் பொழுது, ஏதோ பிஸியாக இருக்கா பொழுதுன்னு. ஏன்னா இது வந்து அதை பேசணும் இல்லை, பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் உங்களுக்கு அது மாதிரி வந்து உங்ககிட்ட என்ன வந்து சரக்கா இல்லை, கொஞ்சமான சம்பளமாக வாங்குறீங்க நீங்கள் மியூசிக் டைரக்டர் வந்து, அதுவும் ஒரு 2 படம் ஓடி போயிடுச்சுன்னா உங்களை தரையிலே பிடிக்க முடியாது உங்களால் வந்து. இன்றைக்கும் இளையராஜா லெஜண்ட் தாங்க வந்து. ஒரே ஒரு சம்பவம் சொல்லணும்னா, ஹேராம் படம் வேற ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு கமல் வந்து படத்தை சாங்கில் ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டும் பண்ணிடுறாரு. ரீரெக்கார்டிங்க்கு என்ன பண்ணுறாரு, அந்த ஒரிஜினல் ட்ராக் இருக்குல்ல அதை எங்கிட்ட கொடுங்கன்றாரு. அதுக்கு அந்த மியூசிக் டைரக்டர் 1 கோடி ரூபாய் கேட்குறாரு. அப்போ அந்த மியூசிக் டைரக்டருக்கும் கமலுக்கும் பிரச்சனையாகுது. நீங்கள் கிளம்புங்கன்றாரு. கிளம்புங்கன்ட்டு அவர் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ரொம்ப கூனி குறுகி ஒரு மாதிரி குறுகி இல்லை, ஒரு மாதிரி போய் நேராக இளையராஜா அவர்கிட்ட போய் நின்று என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன எடுத்த உடனே அவர் என்னன்னாரு, இது மாதிரி சம்பவத்தை சொன்னேன் நான், தப்பு தான் அப்படின்ன. சரி ஓகே, பாட்டெல்லாம் ஷூட் பண்ணிட்டீங்களான்னாரு. ஷூட் பண்ணிட்டேன், செலவும் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணி கொடுங்க, மறுபடியும் ரீஷூட் என்னால் போக முடியாது, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, இதுக்கே அவ்வளோ காசு செலவு பண்ணிட்டேன், அப்போ எதுக்கு என்கிட்ட வந்தீங்க. இப்போ இவங்க உரையாடல் இப்படியே போயிட்டுருக்கு. சரி நான் மறுபடியும் கம்போஸ் பண்ணி தான் தருவேன், மறுபடியும் பாட்டு ரெக்கார்ட் பண்ணி தான் தருவேன்னு, மறுபடியும் நான் எங்கெங்கே எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறத செய்கிறீங்களா இல்லையா அப்படின்றாரு. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் இது இல்லைன்னு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு செலவே இல்லாமல் நான் ரெக்கார்டிங் பண்ணி தரேன், அதாவது ஷூட்டிங்க்கான செலவே இல்லாமல். அது எப்படிங்க, ஏற்கனவே நீங்கள் எடுத்தீங்க இல்லை அந்த பாடல் காட்சி, ஏற்கனவே அந்த பாடலுக்கு வாயசிச்சாங்க இல்லைங்களா அந்த திரையில், அது மட்டும் போதும், மீதி நான் போடுறேன் அந்த பாட்டு, அது கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்கன்னு. இது சாத்தியமாங்க அப்படின்னா என்ன நம்புறீங்களா இல்லையா? இளையராஜா நம்புங்க. இதுதாங்க இளையராஜாவுக்கும் கமலஹாசனுக்கான உரையாடல். ஏராம் படத்துண்டு பாட்டு வெற்றி. அதுவும் இந்த இசையில் தொடங்குதமான ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக எல்லா பாட்டும் முடிஞ்சிடுச்சு, எனக்காக ஒரு பாட்டு வேணுன்றாரான் இளையராஜா. இது எங்கேயுமே வைக்கிறதுக்கான இடமே இல்லை அப்படின்போது தான் அந்த இசையில் தொடங்குதமா அந்த பாட்டு. அந்த படத்தில் எல்லாமே மகுடம் வைத்தார் போல இருக்கும். அந்த பாட்டு இன்னும் எவர்கிரீன் அது. சரிங்க, கமலஹாசனும் இளையராஜாவுக்கும் ரொம்ப கால பந்தம், ரொம்ப கால நட்பு, அவங்களுக்குள்ள அதெல்லாம் ரைட்டு ஓகே அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எத்தனையோ சாமானிய தயாரிப்பாளர்களுக்கு காசே வாங்காமல் இளையராஜா மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், ஒரு ப்ரொடியூசர் பொண்டாட்டியோடைய தாலியை கொண்டு வந்து இளையராஜாவிடம் அப்படி நீட்டின உடனே, யோ எழுந்து நீ கிளம்பு, நான் மியூசிக் பண்ணித்தரேன், முதல்ல எடுத்து பொண்டாட்டி கழுத்தில் போடு மாட்டு, கிளம்புனி, இன்னும் இதெல்லாம் பண்ணுற வேலை, காசு கையில் இல்லை, காசு இளையராஜா கிட்ட சம்பளம் கொடுக்கணும், எடுத்துன்னு வந்தோடனே ஒரு மாதிரி ஆகிட்டார். யாராக இருந்தாலும் சரி கிளம்புன்னு சொல்லியாச்சு. வந்து பல தயாரிப்பாளர்களிடம் பணம் வாங்கலை. ஒரு தயாரிப்பாளர் படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தை பார்க்குறாரு, ஃபஸ்ட் காப்பியை, இந்த படம் ஓடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. அவர் தெரியுது அந்த டைரக்டர் அப்படி எடுத்து வச்சிருக்காருல. அப்போ ஒரு முக்கியமான நபர் நெடுஞ்சான போய் இளையராஜா காலில் விழுந்துருன்றார். இளையராஜா காலில் போய் விழுந்துரு, அது மித்ததை அவர் பார்த்துப்பார். இதெல்லாம் ஓவராக கிடையாதுங்க, நடந்த உண்மை இது. நான் படித்தது கேள்விப்பட்டது, பலர் சொன்ன தகவல் இது. போய் விழறாப்புல, விழுந்தவொடனே கடுப்பாயிடுறாரு. நீங்கள் தான் சாமி, எனக்கு வேறு வழியே கிடையாது, வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இல்லைனா எனக்கு தெரியாதுன்னா சரி படத்தை போடியான்றார். போட்ட உடனே அந்த படத்தை ரீரெக்கார்டிங்லேயே ஓட வச்சுருக்கார்.
அப்படியாப்பட்ட ஜாம்பவான் வந்து இளையராஜா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய பாட்டை எடுக்கிறது, அது பாட்டை வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது நீங்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்துனீங்க. அதுக்கப்புறம் சரி இளையராஜா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு, லட்சமாக சம்பாதிக்கிறாரு, பணத்தாசை பிடிச்சி அலையிறாரு, சரி இருக்கட்டும், அவருடைய கண்டென்ட் தானேங்க, அவருடைய தானே. அதுக்காக என்ன வந்து சும்மா கொடுத்துட்டு போயிடுவாங்களான்னா? சும்மா கொடுக்குறதுக்கு அவனுக்கு என்ன இதுவானா அவருக்கு? நீங்கள் போடுறீங்களே இன்றைக்கி வந்து ஒரு படம் ஓடுதில்ல, 4 நாளில் 83 கோடி ரூபா வசூல் செய்துன்றீங்கள, அதில் அந்த 2 பாட்டோடைய பங்களிப்பும் இருக்குல்ல. ஒரு படம் வந்து எங்கள் தலை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க, ஆச்சா போச்சான்றீங்கள, இவருடைய 3 பாட்டு அதில் அடக்கல. அப்போ கொடுங்க அவருக்கான காசை. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த கடுப்பு தான், அந்த கோபம் தான். எங்க சாதாரணமாக சும்மா ஒரு உப்புமா படம் எடுக்கிறவனே தான் படத்துலேருந்து ஏதாவது ஒரு சீனை உருவிட்டா ஆச்சா பச்சா என் படத்துலேருந்து அந்த படம் 2 நாள் கூட ஓடி இருக்காது. உன்னை என்ன பண்ணுறான் பாரு, என் படத்துலேருந்து அடிச்சிட்டியா, என் கதையை திருடிட்டியான்னு வர்றாங்க. இத்தனை ஆயிரம் பாடல்களை இசையமைத்திருக்கிற ஒரு இசையமைப்பாளர் அந்த பாட்டெல்லாம் இட்டு அவருடைய அனுமதியே இல்லாமல் அப்பட்டமாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு பெரிய படத்துக்கு பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன்னா அந்த மியூசிக் டைரக்டர் கேட்கக்கூடாதுன்னா உடனே அவர் மேலே வந்து பழி சுமத்துறது, அவர் வந்து கண்ணாமுண்ணான்னு பேசுறது. இப்போ அந்த சிம்பனி இசையமைக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தார் இளையராஜா. அப்போ யாரோ பத்திரிகையாளர் கேட்குறாப்புல வந்து, சார் இது மாதிரி மியூசிக் டைரக்டர் தேவா வந்து அவருடைய பாடல்கள்லாம் வந்து யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அதுக்கு ரைட்ஸே நான் கேட்க மாட்டேன், ஏன்னா 2K கிட்ஸ்லாம் வந்து என் பாட்டை விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் சார்னு உடனே இளையராஜா முகம் கடுகடுன்னு மாறிது வந்து, ஓ நல்ல காரியத்துக்கு போயிட்டுருக்கேன், இதுதான் இந்த கேள்வி கேட்குற நேரமா, அப்படி இது வேணும்னே பண்ணுற வேலை, இதுதான் நேரமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு விட, ஏன் தேவா கொடுத்தா இளையராஜா கொடுக்கணும்னு அவசியமாண்ணா? அவசியமாண்ணா. அதே சமயத்தில் கங்கை அமரன் திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் கஸ்தூராஜா மாதிரி தான் சொல்கிறார், ஐயா எங்ககிட்ட இல்லாத காசு கிடையாது, இளையராஜா நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு, யுவன் சங்கர் ராஜா அதை விட சம்பாதிக்கிறாரு, கார்த்திக் ராஜாவும் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ எங்கள் மகன்கள் இளையராஜாவுடைய கங்கை அமரனுடைய மகன் சொல்கிறாரு, வெங்கட் பிரபு நல்லா சம்பாரிச்சிட்டாப்ல, எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை, ஒரு வார்த்தை வந்து கேட்டுட்டு போங்களேன், நீங்கள் வந்து ஒரு பர்மிஷன் கேளுங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த 100 வருஷம் இந்த ஆம்பளையும் பொம்பளையும் பணக்காரன் படத்துலேருந்து ஒரு சாங்கை ஒரு ப்ரொடியூசர் போய் கேட்டிருக்காரு, உங்களால் என்ன தர முடியுமோ தந்துட்டு போங்க அப்படின்னுக்கிறாரு இளையராஜா. உண்மையாக நடந்த ஒரு விஷயங்க, அந்த ப்ரொடியூசர் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களால் என்ன தர முடியுமோ தந்துட்டு போங்க, பரவாயில்ல எடுத்து போங்க, சும்மா கொடுக்கக்கூடாது, இல்லை ஒரு 10,000 1000 கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. சும்மா கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாதுல்ல, அது இளையராஜா கொடுக்குறதுனால அதுக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் என் படம் வந்து 83 கோடி வசூல், 84 கோடி வசூல், என் படம் வந்து அங்கே அடித்தது இங்கே அடித்தது, இதில் வந்து இவர் தான் வெற்றி அவர் தான் வெற்றின்னு சொல்கிற நீங்கள் அந்த பாடலை எடுத்து பயன்படுத்திட்டு அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் நடக்குது, அதற்கான விளக்கம் சொல்ல தைரியம் இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு, வரமாட்டேன்றாரு. நீங்களாம் சின்ன பசங்க தானே வந்து, அப்புறமா கேட்டால் நாங்கள் 2K கிட்ஸ்க்கு படம் எடுக்கிறோம், ஜென்சி கிட்ஸ்க்கு படம் எடுக்கிறோம், அந்த கிட்ஸ்க்கு படம் எடுக்கிறேன்றீங்க. ஏன் அப்போ இளையராஜா 90 மியூசிக் டைரக்டர் தானே, 80 மியூசிக் டைரக்டர் தானே, உன்னைக்கிட்ட 70 மியூசிக் டைரக்டர் தானே. அன்னக்கிளி மாதிரியான படங்கள் 70 வந்தது தானே. உங்கள் அப்பா பழசு உங்கள் அம்மா பழசுன்ற மாதிரி அவர் பழைய மியூசிக் டைரக்டர் தானே. ஏன் அவருடைய பாட்டை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க? இனிமேல் தயவு செய்து இளையராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அவர் பாட்டை ஏன் எடுக்காதீங்க, கேட்காதீங்க, எடுத்து பயன்படுத்தாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னு, பயன்படுத்தணும்னா முறைப்படி என்னவோ அதை அனுமதி வாங்குங்க, காசு கொடுத்து வாங்குங்க. அப்படி இல்லாமல் இளையராஜா மீது அவதூறான பேச்சுகள் பேசாதீர்கள், அவர் மீது பழி போடாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.